வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனா துணை சீரியலோட வர ப்ரோமோ வந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாணமாகி வந்து ஒரு வருஷம் அந்த வீட்டில் பேயிங் கெஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தில் இருக்க ஆளுங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் மதித்து அங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ண நிலா அப்பா அம்மா சம்மதத்தோட சோழனை கல்யாணம் பண்ணி திருவண்ணாமலையில் பெரிய ரிசப்ஷனையும் முடிச்சிட்டு வீடு வந்து சேர்றாங்க. நிலா அந்த குடும்பத்தை முழுசா ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே விட்டு கொடுக்காம பணம் முக்கியம் இல்லை, பாசம்தான் முக்கியன்றது அவங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்டான பதில் கொடுத்துட்டு திரும்பி வந்ததுன்னு ஒரே கலக்கிட்டு இருக்காங்க. சோழன் 7th ஹெவன்ல இருக்காரு. நிலா வேலையை பார்த்துட்டு இருக்க பக்கத்துல வந்து உட்கார்ற சோழன், நிலா எனக்கு உன் நினைப்பாவே இருக்கு, ஏதாச்சும் கேளு, நான் வாங்கி தரேங்கிறாரு அவரு. நிலாவும் ரொம்ப ரொமான்டிக்கா அவர் பக்கம் திரும்பி, இல்ல என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க, என்ன கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு ஏக சந்தோஷப்படுற சோழன், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததும் சோழனும் நிலாவும் அவங்க பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நிலா, ஹனிமூன் போலான்னு கேட்டல, நான் 2-3 இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஹனிமூன் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு நிலா வேலையை பார்க்குறாங்க. சோழனுக்கு அவ்வளவுதான் அதிர்ச்சியில் தலை சுற்றி போகுது. ஹனிமூன் எதுக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறவரு, காலையில தானே கேட்ட, அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சும்மா ஏதாச்சும் சொல்லி இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு அவங்க வேலையை கண்டினியூ பண்ண சோழன் பயங்கரமா பிச்சுக்கிட்டு அலையிறாரு. நிலா சோழன் கல்யாணத்துக்கும் காதலுக்கும் பெருசா எதிர்ப்பு எதுவும் இல்லை. எதிர்ப்பு வந்த அம்மா அப்பா சைடையும் நிலா பேசி அடக்கிட்டதுனால ஏதாவது ஆவி பேய் வடிவத்துல வில்லனை கொண்டு வர போறாங்களான்னு தெரியல. மண்டையை பிச்சுக்கிற சோழன் பாண்டியை வெளியே கூட்டிட்டு வராரு. டேய் பாண்டி, அவதான் காலையில ஹனிமூன் போலாமான்னு கேட்டா இப்ப ஹனிமூனே வேண்டான்னு சொல்றா அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்றாரு. பெண்களுக்கெல்லாம் மூட் ஸ்விங் வந்தா இப்படிதான்டா, திடீர்னு ஓகே சொல்லுவாங்க, அப்புறம் அந்த விஷயத்துக்கே மறுபடி நோன்னு சொல்லுவாங்க. நீ வேணும்னா காலையில ஒரு தடவை கேட்டுப்பாரு அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இவங்க சொல்றபடி வச்சுக்கிட்டா காலையில பேச்ச நம்பர் தான் இல்ல நைட்டு பேச்ச நம்பர் தான் தெரியலையே. நிலாவும் சோழனும் ஹனிமூன் போக போறாங்களா இல்ல மறுபடியும் ஒரு குடும்ப டூர் தான் போக போறாங்களான்னு, இல்ல போகவே போறது இல்லையான்றதையும் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.